என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிக்கிட்டு இருக்க போனோம் எங்க போனோம் வந்துட்டு வாங்க சார் வாங்க சார் வாங்க எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பாத்து ஓகேவா பாத்தாச்சா முடியலாமா முடியாச்சு அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொலக போறோம். ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான், ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்கு இந்த அடுத்த வருஷம் என் மயன் இங்க துணை முதலமைச்சர் இந்த இதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல, அடி நாங்க தான் இங்க. அந்த சத்தத்துக்கு கேக்குறியாமா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்பதான்டா குமுதா ஹாப்பி. நீ வேணா ரிவால்யூஷன் ஆபீஸ்ல ஃபார்ம்ஸ் இருக்கு. சைலன்சர் ஏன்டா கும்பிடுறான்? செகண்ட் ரேங்க் வாங்கிட்டானா? ரொம்ப ஓவரா தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் யாரா? பஞ்சவன் பாரிவேந்தன். தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும். ஒருவேளை இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? பாரி பட்டு டைம் என்னாச்சு? ஏய் டேய் சவுண்டா கம்பெனி யார் ஏரியா தெரியும்ல? யார் ஏரியாடா? சிஎம் ஏரியாடா. கவனிக்க ஜெய் 1 2 3 4 5 6 7. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். ஓப்பனிங்ல ஏதோ சம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? இவர் வருவாராம், 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க எங்க கட்சி நடத்துறோம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். ஏலங்கப்பா லங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். என்ன இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குது? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்றோம்? நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பாத்துருக்கோண்ணே. ஆனா இப்போ பேச்சில் இருக்கிற வீரமும் ஆழமும் ஆளுமையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குண்ணே. அந்த வெறித்தனத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன காரணம்? கப்பு தான். நீங்க தானே கேட்டீங்க அந்த ஃபங்க்ஷன்ல. ஆமாண்ணே. 2026 சீரியஸா அண்ணன் சொல்ற பதில் சீரியஸா? இன்னும் சீரியஸா? ஆமாண்ணே, இன்னும் சீரியஸா. 2026 ஆமாண்ணே. கப்பு முக்கியம் பிடிக்கல. அதே பதில் தான், கப்பு முக்கியம் பிடிக்கல. சர்க்கார்ல நீங்க முதலமைச்சரா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லங்க, இதுல முதலமைச்சராலாம் நடிக்கல. இல்லனா படத்துல முதலமைச்சரா நடிக்கல, ஒருவேளை நிஜத்துல முதலமைச்சர் ஆனா? நிஜத்துல முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். கார் நம்பர் ஏன் சிஎம் சம் 2023 ஏதோ ஒன்று வருது, அது என்னது 2026 ஆர்டிஓல தான் குத்துங்க. அதாவது சொல்லலாம், ஏக்கர் கணக்குல சொல்றது இருக்குல்ல. சுபையா எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் அப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். என்னடா சொல்ற? நேத்து வரைக்கும் சிஎம் இருந்த மனுஷன்டா, எம்எல்ஏ கூட இல்லையா?
ഒരു ഫാമിലി നന്നായിട്ട് ലീഡ് ചെയ്യാൻ പറ്റാത്ത ഒരാളാണോ ഒരു നാട് ലീഡ് ചെയ്യാൻ പോണേ, ഒരു നാട് നന്നാക്കാൻ പോണെന്ന കുറ്റപ്പെടുത്തലുകളും ചോദ്യങ്ങളും ഉയർന്നു. എക്സ്ട്രീം ലെവൽ ഓഫ് ഡൗൺഫോൾ, ഒരു മനുഷ്യന് താങ്ങാൻ കഴിയുന്നതിന്റെ അത്രയും ഡൗൺഫോളിൽ നിൽക്കുന്ന ഒരു സമയം. ഫസ്റ്റ് ഇലക്ഷനിൽ തന്നെ അവിടെയുള്ള സ്ട്രോങ് പാർട്ടികളായ ADMK, DMK ഇവരെ എല്ലാം പിന്നിലാക്കി തൂക്കി എന്ന് പറഞ്ഞാൽ കൊല തൂക്കായി പോയിട്ടോ. டே அனில் உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையாடா? இந்த ஆள்லாம் யாருன்னு உங்களுக்கு கூட தெரியாது, இந்த குத்தி வச்சிருக்கீங்க. டேய் அவர் முன்னாள் CM டா, அங்க அடிச்சிங்க இங்க அடிச்சிங்க, கடைசியில் அவர் தொகுதியிலேயே அடிச்சிட்டீங்களடா. திமுகவுக்கு மிகப்பெரியதொரு தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார். இது சாதாரண தோல்வி அல்ல. பதவியில் இருக்கக்கூடிய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்கடிக்கப்படுகிறார் என்பது மக்கள் திமுக மீது எவ்வளவு அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. ഇവിടെ സ്റ്റാലിനെ കുറെ പേര് തലയിലെടുത്ത് പൊങ്ങി വെച്ചിട്ട് സ്റ്റോലില് തുടണ്ടോന്ന് പറഞ്ഞ കുറച്ച് പേര് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. സ്റ്റാലിൻ അവിടെ തോറ്റടാ, സ്റ്റാലിൻ ഇവിടെ തോറ്റെന്ന്. അന്യായ ഭൂരിപക്ഷത്തിൽ ആ പാർട്ടി കയറി ഇതുവരെ ഒരു മെമ്പറായിട്ട് പോലും എങ്ങും നിന്ന് മത്സരിക്കാത്ത, ഇപ്പൊ CM ആയിട്ട് മത്സരിക്കാൻ നിൽക്കുന്ന ജോസഫ് വിജയ്. അപ്പോഴും കുറച്ച് പേർ കൂടി വന്ന ഒരു 10 സീറ്റ് പിടിക്കും, അത്ര ഒരു ഇമ്പാക്റ്റ് ആണ് ഉണ്ടാക്കുള്ളൂ. അത് കൂടുതലൊന്നും വരില്ല. കാരണം ഈ പുള്ളിയുടെ ഫാൻസ് ഫുള്ളും ചോട്ടാ പീക്കിരി പിള്ളേരാണ്, അവർക്കൊന്നും വോട്ട് പോലും ഉണ്ടാവില്ലോ എന്ന്. ஆனால் விஜய் ஆதரிக்கிறவங்களை இழிவுபடுத்துறது, அணில் குஞ்சு, விசிலடிச்சான் குஞ்சு, தற்குறி. என்னைக்கு தற்குறின்னு திமுக விஜயை விமர்சிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே திமுகவின் தோல்வி எழுதப்பட்டு விட்டது. അതിനൊക്കെ ഒരു എക്സ്ട്രീം ലെവൽ ഓഫ് മറുപടി ആയിരുന്നു ഇന്നത്തെ ഇലക്ഷന്റെ റിസൾട്ട്. തമിഴ്നാട്ടിലെ കൊളത്തൂർ മണ്ഡലത്തില് TVKയുടെ സ്ഥാനാർത്ഥി കൊളത്തൂർ ബാബു ഏകദേശം 9,000 വോട്ടിന് ജയിച്ചു. അവിടെ തോൽപ്പിച്ചതാരെന്നറിയോ? മുഖ്യമന്ത്രിയായിരുന്ന MK സ്റ്റാലിനെ. നിസ്സാര സമയം കൊണ്ടൊരു പാർട്ടി രൂപീകരിച്ച് അതിൽ നിന്നൊരു മുഖ്യമന്ത്രി, അത് ചരിത്രം. ഇനി ആ ചരിത്രം മാറ്റി എഴുതാൻ ആരെ കൊണ്ടും പറ്റുമെന്ന് എനിക്ക് തോന്നുന്നില്ല. எப்படி தளபதி ஃபேன்ஸ்லாம் தனி உலகத்துல இருக்கானுங்க. முதல்ல ரியாலிட்டிக்கு வாங்கடா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் யார் தனி உலகத்துல இருந்திருக்கான்னு. ஏய் தளபதிடா, விதியுடன் கூட மோது, விஜயுடன் மோதாதே. மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலயத்துல போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். பாவரே முழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. சென்னை மாநகரினிலே, காசிமேட்டு ஊரினிலே, சீரோடு வாழ்ந்த எங்கள் நண்பர் மறைந்தாரே. சாயந்தரம் பாடி வீட்டுக்கு வந்துடும் சார். உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. கணேஷ் தோத்தா பயம் வரும், பயம் வந்தா மரத்துல தொங்கணும் தோணும், விஷத்தை பார்த்தா குடிக்கணும் தோணும், கரண்ட்டை பார்த்தா பிடிக்கணும் தோணும். அப்படி ஒண்ணு அவசரப்பட்டு பண்றா தம்பி, அது ஊருக்கு அவமானம் இல்ல, உனக்கு மட்டும்தான் அவமானம். கலைஞர் தோத்ததே கிடையாது. ஆனா அவருடைய மகன் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது தோற்றிருக்கிறார். ஆகவே இது நிச்சயமாக ஒரு மாபெரும் தோல்விதான் திமுகவுக்கு. போயிட்டியப்பா அப்பா அப்பா வெள்ளையும் சொல்லி மாத்திருவியப்பா. அப்ப வெந்து போய் வெள்ளை வெள்ளையர் கிடக்கு. உதயநிதிக்கு 2021 பிறகு கொடுத்த அதிகப்படியான முன்னேற்றமும் ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். ஆகவே இது எல்லாம் சேர்ந்துதான் ஊழல், வாரிசு அரசியல், கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், ஏகப்பட்ட விளம்பரங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த தோல்விக்கு வழிவகுத்திருக்கு. அவனோட உள்ள என்னடா பண்ற? தில்லிந்தா வெள்ளவாடா. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சங்க எலெக்ஷன் முடிவுகள் வந்துவிட்டது. அதிக வாக்குகள் பெற்று நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். விஜய்டா, ஜோசப் விஜய்.